அண்ணே என்னண்ணே கச்சேரி எதுவும் இல்லையா? இல்லை முத்துப்பாண்டி, கச்சேரி போய் 2 மாசம் ஆகுது. சாப்பாடு கூட கையில காசு இல்லை. அண்ணே ஒரு நாட்டுல பசியும் பட்டினியும் இருந்தா அந்த நாட்டை ஆள்ற மண்ணு சரியில்லைன்னு அர்த்தம்ண்ணே. என்ன முத்துப்பாண்டி, எப்பயுமே ஒயிட் அண்ட் ஒயிட்ல வருவீங்க, இப்ப கலர் சட்டையில வந்திருக்கீங்க. அது ஒண்ணும் இல்லண்ணே, வெள்ளை சட்டை போட்டு சும்மா தழுக்கு முழுக்குன்னு போனா முட்டை போட்ட கோழிக்கு பிடிக்கும். பாருங்களேன், கொஞ்சம் மாத்தி கலர் சட்டையை போட்டு சும்மா ஜீன்ஸ் போட்டு சும்மா தழுக்கு முழுக்குன்னு போனோன்னு வச்சுக்கோங்க, முட்டை போடாத வெடை கோழிக்கே பிடிக்கும்ண்ணே. அண்ணே அத வர பாரு, அவ பேர் தான் மல்லிகா. இவ கருப்பா இருக்கன்ட்டியும் புருஷன் விட்டுட்டு போயிட்டான். தண்ணி முள்ள போறியா? குடு, நான் முள்ளு தரேன். குடு, கோச்சுக்காத. எனக்கு தண்ணி மொண்டுக்கு தெரியும், வேலை இருக்கு, விடு. அண்ணா ரொம்ப தான் செலுத்துக்கிறேன். என்ன பண்ணி போறான்? கோச்சுக்காத மல்லிகா, உனக்கு உதவி பண்ணலாமேன்னு தான் கேட்டேன். உன் உதவி ஒன்றும் எனக்கு தேவையில்ல. இந்தா வராங்க பாரு பாட்டி, அவங்களுக்கு செஞ்சாலும் உனக்கு ஒரு புண்ணியமா போகும், சரியா? இப்ப நாளை விடு. என்னண்ணா ரொம்ப ஓவரா பேசுறா, இவட விடக்கூடாது. வாண்ணே, எங்க போயிருவா? என்னண்ணா ஒரு மாதிரி ஆயிட்ட? என்ன முத்துப்பாண்டி, ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லாம போறாளே. அது ஒண்ணு இல்லண்ணே, சேவலை பார்த்தா கோழி ஓடதானே செய்யும். ஆனாலும் அந்த சேவல் விடாது, சும்மா துரத்துட்டே போய் ஒரே அமுக்க. அதே மாதிரிதான் இந்த சேவல். அண்ணா ஒரு நாள் அந்த கோழிய இந்த சேவல் முடிய சமக்க வைக்கிறேன் பாருண்ணே. பாண்டி, உனக்கு வெயில் படாத இடத்துல ஒரு மச்சம் இருக்கு, அதனாலதான் வெடை கோழியா வந்து மாட்டுது. அண்ணா கச்சேரி இல்லைன்னு கவலையே படாதீங்க, நாளைக்கு எனக்கு பிறந்த நாள். நீங்க என்ன பண்றீங்கன்னா 2, 3, 4, 5 இதுல 5000 ரூபாய் இருக்கு. நீங்க நாளைக்கு உங்க மயிலை கூட்டிட்டு வாங்க, நம்ம ஹோட்டல்ல ரூமை போட்டு அங்க சூப்பரா என்ஜாய் பண்றோம். ஓகே வாங்க. அக்கா, மல்லிகா, மல்லிகாக்கா, மல்லிகாக்கா. சொல்லுங்கடி. தண்ணி எடுக்க போறோம், வரியா? இதோ இருங்க வரேன். அக்கா, அந்த முத்துப்பாண்டி பையன் உன்னை லவ் பண்றானா? அதை டெய்லி என்கிட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கே அவனை பிடிக்கல, பொறுக்கி பையன் மாதிரி இருக்கான். உனக்கு பிடிக்குமாக்கா? சி, அவனை பார்த்தாலே எனக்கு பிடிக்கலடி, பொறுக்கி மாதிரி இருக்கான். அவனை நான் எப்படி லவ் பண்ணுவேன்? சேச்சே. மல்லிகா நெல்லு, ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன? உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன். எனக்கு இதுலலாம் ஒண்ணு விருப்பம் இல்லை, சரியா? நீ வேணா என் வீட்டுக்கு வா, நான் என்னோட முடிவை சொல்றேன். வாங்கடி. வாச்சு பேரழகி என்ன கவுத்து புட்டாலே. மல்லியா கொஞ்சம் நெல்லுமா. என்ன தாத்தா சொல்லுங்க. ஏமா, நீ நினைக்கிறபடி முத்துப்பாண்டி நல்லவன் கிடையாது. என்ன தாத்தா சொல்றீங்க? அவனுக்கு கண்ட பெண்களோட பழக்கம் இருக்கு. அதுவும் இல்லாம அவங்க அக்கா பொண்ணு பூங்குடியை தான் கல்யாணம் பண்ணுவனும் ஒரே புடியா இருக்கான். நீ பார்த்து நடந்துக்குமா. இல்ல தாத்தா, அவன் என்ன கண்டிப்பா கல்யாணம் பண்ணிப்பான். எது எப்படியோ நல்லது நடந்தா சரி, நான் சொல்றத சொல்லிட்டேன், பார்த்து நடந்துக்கோ. தாத்தா எதுக்கு இப்படி சொன்னாரு? ஒண்ணுமே புரியலையே. சரி, இது உண்மையோ பொய்யோ, இன்னைக்கு ஒரு முடிவு தெரிஞ்சுக்கணும். எதுக்கு மல்லிகா வர சொன்ன? ஒண்ணும் இல்ல, ஊருக்குள்ள உன்னை பத்தி தப்பா பேசுறாங்க. என்ன தப்பா பேசுறாங்க? உங்க அக்கா பொண்ணு பூங்குடியத்தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாமே. அது நீ நம்புறியா? நான் அதை நம்புறதும் நம்பாததும் உன் கையில தான் இருக்கு. அடுத்தவங்க பேசுறதை கேட்டு நீ முதல்ல பேசுறத நிப்பாட்டு. வேற யாரும் பேசல, உன் சொந்தக்காரங்க தான் பேசுறாங்க. அடுத்தவங்க பேச்செல்லாம் கேட்டு நீ பேசாதன்னு இப்பதானே உனக்கு சொன்னேன். அடுத்தவங்க பேசுறத நான் கேட்காம இருக்கணும்னா முதல்ல என் கழுத்துல இந்த தாலியை கட்டு. அதுக்கு இப்ப என்ன அவசரம்? ஆமா, எனக்கு இப்ப அவசரம் தான். திடீர்னு தாலி கட்ட சொன்னா எப்படி கட்டுவாங்க? ஏன்னா உன் குழந்தை என் வயித்துல வளருது. என்ன சொல்ற? ஆமா, உன் குழந்தை என் வயித்துல வளருது. இந்த விஷயம் ஊருக்கு தெரியறதுக்கு முன்னாடி என் கழுத்துல நீ தாலியை கட்டிடு. அதான் உனக்கும் நல்லது, எனக்கும் நல்லது. என்ன மிரட்டி பாக்குறியா? மிரட்டி பார்க்கணும்னு எனக்கு ஆசை இல்லை, உன் கூட சேர்ந்து வாழணும்.
இப்ப முடிவா நீ என்ன சொல்ல வர? ஊருக்காரங்க என்னை பத்தி தப்பா பேசுறதுக்கு முன்னாடி நீ எனக்கு சொன்ன மாதிரி என் கழுத்துல உடனே தாலியை கட்டு. அப்ப நீ என்ன நம்பல? என்னைக்கா இருந்தாலும் உன் கழுத்துல நான் தானே தாலி கட்ட போறேன். என்னதான் சாமி கழுத்துல போடுற பூமாலையா இருந்தாலும் வாடி போனா குப்பை தொட்டில தான் தூக்கி போடணும். அதே மாதிரி பொண்ணுங்க கெட்டு போகாம இருக்கிற வரைக்கும் தான் சாமி கழுத்துல இருக்கிற பூமாலை, கெட்டு போச்சுன்னா குப்பை தொட்டில தான் தூக்கி போடணும். அதனால சாமி கழுத்துல இருக்கிற பூமாலையா இருக்கணும்னு தான் ஆசைப்படுறேன். குப்பை தொட்டில கிடக்கிற பூமாலையா இருக்க ஆசைப்படல. உன்னை நான் கல்யாணம் பண்ணலனா என்ன பண்ணிடுவே நீ? நான் போலீஸ் ஸ்டேஷன் போக வேண்டியது இருக்கும். வேண்டாம், போலீஸுக்கெல்லாம் போக வேண்டாம். உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்ப நான் இப்பவே தாலியை கட்டு. நாளைக்கு நாள் நல்லா இருக்கு, இன்னைக்கு நாள் நல்லால. குலசை முத்தாரம்மன் கோவில்ல வச்சு நாளைக்கு நம்ம 2 பேருக்கும் கல்யாணம். சரி, நான் போயிட்டு கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடுலாம் பண்றேன், நீ இங்கேயே இரு. டே சங்கர், சொல்லுண்ணா. நீ எனக்கு ஒரு உதவி செய்யணும். என்னண்ணா? உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேண்ணா. சொல்லுங்கண்ணா. டேய், மல்லிகா என்ன கல்யாணம் பண்ணிக்கன்னு சொல்லி உயிரை வாங்குறாடா. அவ கதையை முடிக்கணும். அண்ணா, நாளைக்கு அவளை வெட்டி அவ வீட்டுக்குள்ளே போச்சுட்டுமாண்ணா? எது செஞ்சாலும் வெளியே தெரியாத மாதிரி செய்யணும்டா. அவ வீட்டுக்கு நான் தான் அடிக்கடி போயிட்டு இருக்கேன். அவளுக்கு ஏதாவது ஆச்சுன்னா போலீஸுக்கு என் மேலதான் சந்தேகம் வரும். அப்ப என்னதானா பண்றது? நீங்களே சொல்லுங்கண்ணா. டேய், நம்ம செய்யற தப்பு நம்மளாலே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு இருக்கணும். அப்பதான்டா அந்த தப்பையே நாம செய்யணும். சொல்லுங்கண்ணா, என்ன செய்யணும், எப்படி செய்யணும், எங்க செய்யணும்? டேய், சொல்லுங்கண்ணா. நாளைக்கு நான் மல்லிகாவை என்ன பண்ண போறேன்னா முத்தாரம்மன் கோவிலில் வச்சு உனக்கு தாலி கட்ட போறேன்னு போய் சொல்லி கூப்பிட்டு வருவேன். கூட்டிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா திருச்செந்தூரை தாண்டினது ஃபுல்லாக வேலிக்காடு தான். அந்த வேலிக்காட்டை தாண்டின உடனே ஒரு புளியமர தோப்பு இருக்கும். அந்த தோப்புக்குள்ள வச்சு தான் அவ கதையவே முடிக்கிறோம். நீ உன் ஆளு பழனியோட அங்கேயே வெயிட் பண்ணு. சரிண்ணா. அடேங்க அப்பா, சூப்பர்ரா. தமிழ்னா தமிழ் தான். தமிழ் பாட்டு மிஞ்ச ஏது? என்ன மல்லிகா, நான் வந்தது கூட தெரியாம தமிழ் பாட்டு அப்படி ரசிச்சுட்டு இருக்கா? ஏ அஞ்சலி, இங்க பார், இந்த பக்கம் வந்து உட்கார். உட்கார் வா. அது மல்லிகா, உன்னைய பார்க்கும்போது செத்து போன எங்க அம்மா ஞாபகம் வருது. மல்லிகா, இன்னைக்கு நீ ரொம்ப அழகா இருக்க. என்ன உனக்கு பிடிக்குமா? எவ்வளவு பிடிக்கும்? நீனா எனக்கு அவ்வளோ பிடிக்கும், ஆனா எவ்வளோன்னு சொல்ல தெரியாது. மல்லிகா, நீ என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க. நான் ஒன்று சொல்லட்டுமா? அந்த நிலா இருக்குல்ல, அது எவ்வளோ அழகோ அதை விட பல மடங்கு நீ அழகா இருக்க. சாவறதுக்கு முன்னாடி இவ்வளோ சந்தோஷப்படுத்திடலாம். கொன்னா பாவம், தின்னா போச்சு. என்ன யோசிக்கிற? இல்ல, ஊருக்கு தெரியாம தப்பு செய்யறத நினைச்சு பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு. நான் தான் உனக்கு சொந்தமாக போறேன்ல. நீ எனக்கு தாலி கட்டியாச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எப்படி வேணா இருந்துக்கலாம். யாருக்கும் நம்ம பயப்பட வேண்டிய தேவையில்லை. சரி, டைம் ஆயிடுச்சு, வா போலாம். எதுக்கு இப்ப அவசரப்படுற? கோவில் ஐயர் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, அதான். ஏன்னு எனக்கு தெரியல, ஆனா உன் கூட சாகுற வரைக்கும் வாழணும்னு மட்டும் தோணுது. நீ கவலையே படாத, கடைசி வரைக்கும் நீ ஏன் கூட தான் இருப்ப. நீ சாகுற வரைக்கும். சரி, போலாமா? நேரமாச்சு. வா. இறங்கு மல்லிகா. இங்க இருக்க புளிய மரங்கள்ல பழம் நல்லா இருக்கும், சாப்பிட்டு போலாம்.
கூட்டு வந்த? இந்த மரத்துல புளியம்பழம்லாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாயில வச்சா திருநெல்வேலி அல்வா மாதிரி விழுக்குன்னு உள்ள போகும். அவ்வளோ டேஸ்டா இருக்கும். ம். இங்கே வர சொன்னாங்க. எப்படியே காணோம். டேய் இவ்வளவு எதுக்கு முடிக்க சொன்னீங்க? ஏய் இவ இருந்தா உங்களுடைய கல்யாணம் பண்ண விட மாட்டா. இப்ப கதையை முடிச்சிருங்க இன்னைக்கு. ஏய், விடுங்கடா. என்ன பண்றீங்க? ஏய், விடுடா. விடு. காப்பாத்துங்க. யாராவது காப்பாத்துங்க. யாராவது இருக்கீங்களா? யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க. காப்பாத்துங்க. என்னடா அது? எதை பொம்பளை சத்தம் கேக்கு? சும்மா விடக்கூடாது. யாரா நீங்க இங்க வந்து என்னடா பண்றீங்க? போலீஸ்க்கு போன் பண்றா. என்ன மன்னிச்சிருந்தேன் நான் புள்ள குட்டிக்காரண்ணே தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சிருந்தேன். ஆமா மன்னிச்சுக்கோமா. நீங்க மேல இந்த தப்பு கிடையாதுமா. விட்டு பண்ணி தான் இதை செய்ய சொன்னாரு. மன்னிச்சுக்கோமா. உங்களெல்லாம் சும்மா விடக்கூடாதுடா. ஐயா விடுங்க. தப்பு என் மேலதான். கையெடுங்க. என்னம்மா சொல்ற? ஆமா, தப்பு என் மேலதான். தரங்கெட்ட இவனை நினைச்சது ஏன் தப்பு தான். ஒரு பெண் குழந்தைய 8 வயசுக்கு மேல முழுசா அவங்க அம்மா அப்பா கூட பார்க்க முடியாது. தன்னை காதலிச்சவன் கல்யாணம் பண்ணிப்பாங்கிற நம்பிக்கையில தான் அவன் கிட்ட அந்த பொண்ணு தான் உடம்ப முழுசா காட்டுறா. ஆனா இவன மாதிரி எச்ச சொசு கலையிற ஆம்பளைங்களும் இருக்காங்க. ஏமாறுற பொண்ணுங்க இருக்கிற வரைக்கும், இந்த மாதிரி பொறம்புக்கு தேவடியா பசங்க இருக்கிற வரைக்கும் எங்களை ஏமாத்த தான் செய்வாங்க. ஏமா நீ சரின்னு சொல்லுமா. ஜென்மத்துக்கு வெளில வராத அளவுக்கு உள்ள அடைச்சிருவோம். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிரு மல்லிகா. நான் உங்க கூட சேர்ந்து வாழ்ற மல்லிகா. சீ, மன்னிப்பு. உன்னை மன்னிக்கிற அளவுக்கு நீ ஒன்னும் நல்லவன் கிடையாது. ஒரு வாட்டி உன் கூட படுத்ததுக்கு எனக்கு அருவெருப்பா இருக்கு. பொம்பளைங்க வாய் பேச மாட்டாங்க தானே நீங்க எல்லாம் இவ்வளவு ஆட்டம் போடுறீங்க. நான் பேச வேண்டாம். பாதிக்கப்பட்டது நான் பேச வேண்டாம். உங்களுக்கு ஆசை வந்தா பொம்பளைங்க கால்ல விழுவீங்க. அதுவே உங்க காமவெறி அடங்கிருச்சுன்னா ஆள் வச்சு கொள்ளுவீங்க. ஏண்டா உன்னால நடு ரோட்ல வச்சு கண்டு துண்டமா வெட்டினாதே ஆத்திரம் தீரும். நீ புழுவ போல துடி துடிச்சு சாகிறத நீ உன் கண்ணால பாப்படா. இது நடக்கல. நான் வணங்குற சிவன் உண்மை இல்லடா. எனக்காக இவனை மன்னிச்சு விட்டுருங்க. அப்புறம் என்னப்பா, பாதிக்கப்பட்ட பொண்ணே சொல்லிருச்சு. இவங்கள போக சொல்லுங்க. பொண்டாட்டியை தவிர மத்த பொண்ணுங்களை அக்கா தங்கச்சியா நினைங்கடா. டேய், இனிமே இந்த ஊர்ல உன்னை பார்த்தேன் தொலைச்சு போடவும் தொலைச்சு. என்னடா பாக்குற? போட. எவனும் இங்க இருக்க கூடாது. போகடா. இந்த நாட்டுல தனி ஒரு பெண் வாழ முடியாது. ஏன்னா தனியா இருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு ரயில் தண்டவாளத்துக்கு இருக்கிற பாதுகாப்பு சட்டம் கூட ஒரு பெண்ணுக்கு இல்ல. அதனால பாதுகாப்பு இல்லாத இந்த நாட்டுல உயிர் வாழ எனக்கு விருப்பம் இல்லை. என் சாவுக்கு யாரும் காரணம் இல்லை. இப்படிக்கு மல்லிகா.
என்னாச்சுன்னு தெரியலடி, வாங்கடி போய் பார்க்கலாம். சீக்கிரமா மல்லிகா, மல்லிகா. வெளியே போடா போத. வெளியே போடா, இங்க நிக்காதடா, போடா வெளியே போடா. சங்கர் எங்கடா இருக்க? நான் வீட்டுல இருக்கேனே. ஒவ்வொரு வாட்டியும் அந்த பாண்டி பையன் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கான். அவனை சும்மா விட கூடாதுடா. அடுத்த முறை அவன் கிட்ட நான் தான் ஜெயிக்கணும். அதனால ஊருக்குள்ள எத்தனை பையன் குடும்பம் அழிச்சாலும் பரவாயில்ல, அண்ணன் தம்பி 2 பேரையும் அழிச்சாகணும்டா. கவலையே படாதே, பாத்துக்கலாம். ஆமா, நீ எங்கடா இருக்க? டேய், நான் கோனார் இடத்துக்கிட்ட சரக்கு அடிச்சுக்கிட்டு இருக்கேன்டா. செத்து போன மல்லிகா பேயா தெரியறாளானே, பாத்து பத்திரமா இருண்ணே. டேய், மல்லிகா என்னடா மல்லிகா? அந்த கடவுளே வந்தாலும் காலால மிதிச்சு கொள்ளுவேன்டா. அண்ணா, அடுத்த வீரபாண்டிய கட்டப்பொம்மனே நீதானே? பாண்டி, 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 நான் தனியா இருக்கேன், நீயும் வாடா. யாரு? ஏய், வந்தனா மிதிச்சே கொன்றுவேன். நானே பூங்கோழிய கல்யாணம் பண்ண முடியலன்ற கடுப்புல இருக்க, நீ வெறுப்பேத்தியா? வந்து பாண்டி, நம்ம 2 பேரும் ஒண்ணா சேர்ந்து வாழலாம். ஏய், என்ன விளையாடுறியா? நீ செத்து போயிட்ட. நீ உயிரோட இருக்க, எப்படி உங்ககிட்ட சேர்ந்து வாழ முடியும்? நீயும் செத்துற முத்து பாண்டி, 2 பேரும் சேர்ந்து வாழலாம். என்ன விளையாடுறியா? சிவன் படைச்ச உசுரு, யாராலையும் அழிக்க முடியாது. இல்ல முத்து பாண்டி, நான் யமன் கிட்ட கேட்டுட்டேன், உன்னை கூட்டிட்டு வர சொல்லிட்டாரு. உன் புள்ளையும் நானும் தனியா இருக்கோம், நீயும் கூட வா, நம்ம சேர்ந்து வாழலாம். உன் புள்ள அப்பாவை காணோம்னு தேடுறான், உன்னை பார்த்தா சந்தோஷப்படுவான். என்னடி விளையாடுற? கிட்ட வந்தனா கழுத்து நெரிச்ச கொன்னுடுவேன். என்ன பத்தி உனக்கு தெரியாது. நான் 10 வயசுலயே போலீஸுக்கு தண்ணி காட்டின வண்டி. நீ வராம நான் போக மாட்டேன். வந்துரு பாண்டி, வா வா போலாம். என்னடி ஓர பேசி? ஆமா வா. வான்னு சொல்றேன்ல, வா வந்துரு. உங்களுக்கு ஆசை வந்தா பொம்பளைங்க கால்ல விழுவீங்க, அதுவே உங்க காமவெறி அடங்கிருச்சுன்னா ஆள் வச்சு கொள்ளுவீங்க. ஏண்டா உன்னால நடு ரோட்ல வச்சு கண்டு துண்டமா வெட்டினாதே ஆத்திரம் தீரும். நீ புழுவ போல துடி துடிச்சு சாகிறத நீ உன் கண்ணால பாப்படா. இது நடக்கல, நான் வணங்குற சிவன் உண்மை இல்லடா. இது நடக்கல, நான் வணங்குற சிவன் உண்மை இல்லடா.